ஹாய் வீவர்ஸ். இயக்குனர் சுகுமார் இயக்கத்துல அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா, ராவ் ரமேஷ், ஜெகபதி பாபு, ஸ்ரீலீலா, அனுஷ்யா, சுனில் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம் தான் புஷ்பா 2. அவருடைய உலக அளவுலையும் ரசிகர்களை கொண்டாடுற மோடுக்கு கொண்டு போயிட்டாங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் காட்சிகளை அடிக்கடி நம்ம அடுக்கி 200 ரூபாய் மற்றும் அதுக்கு மேல காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிய ரசிகர்களை படக்குழுவினர் திருப்திப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. புஷ்பா திரைப்படம் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்று கொடுத்துச்சு. இந்த படத்துல அதை விட அதிகமான மெனக்கடலோட அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் மட்டுமே படம் முழுக்க ஓவர் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால மற்ற நடிகர்களோட கதாபாத்திரங்கள் மொத்தமா கொஞ்சம் மைனஸ் பாயிண்டா இருக்குது. புஷ்பா 2 படத்தை ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்ல விடாம பண்ணிட்டாங்க. மெகா பட்ஜெட்ல உருவாகிற படங்கள் தொடர்ச்சியா முழுமை பெறாம குறப்பிரசமாவே ஏன் வெளியாதுன்னு தான் நம்மளுக்கு கேள்வி அதிகமா இந்த படம் இழைப்பிருக்கு. புஷ்பா 2 படத்துடைய நிறைகளையும் குறைகளையும் முழுமையா நம்ம இங்க பார்க்கலாம் வாங்க. அவங்க அல்லு அர்ஜுனோட மனைவி ஸ்ரீவள்ளி, அந்த கேரக்டர்ல ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. அடுத்து முதலமைச்சரோட போட்டோ கேட்க கள்ள கடத்தல் செய்யறவங்க கூட எல்லாம் நின்று போட்டோ எடுக்க முடியாதுன்னு முதல்வரா வரும் ஆடுகளம் நரேன் அவமானப்படுத்திட்டு மந்திரி பதவி கேட்டு செல்ற ராவ் ரமேஷைய முதல்வரா புஷ்பராஜ் மாற்ற ஒரு கதை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன வயசுல இருந்தே அண்ணனால குலம் கோத்திரம் தெரியாதவன் அப்படின்னு அவமானப்படுத்தப்பட்டுட்டு வந்த புஷ்பராஜ் அண்ணன் மகளுக்காக எடுக்கிற பெரிய ரிஸ்க் காரணமா என்ன ஆறுது அப்படிங்கிற இன்னொரு கதையும் ஓடுது. எல்லா கதைக்கும் மேலேயும் முதல் பாகத்துல வில்லனா நடிச்சிருந்த ஃபகத் ஃபாசில் புஷ்பராஜோட இல்லீகல் செஞ்சதன கடத்துல கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு இன்னொரு கதை. அதுதான் புஷ்பா 2 படத்தோட கதையா உருவாக்கப்பட்டு இருக்குது. படத்தோட தொடக்கத்துல அந்த ஜப்பான் சீன் எதுக்கு என்றே புரியாத அளவுக்கு எந்த ஒரு தொடருமே இல்லாம அல்லு அர்ஜுன் இன்ட்ரோ சீன் போல அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஃபகத் ஃபாசில் செம்மர கடத்தல்காரரா மாறு வேஷத்துல வரும்போது தான் படமே சூடு பிடிக்குது. முதல் பாகத்தை போலவே இந்த பாகத்திலையும் கடத்தல் தொழிலை எப்படியெல்லாம் புஷ்பராஜ் அசால்ட்டா பண்றாங்க அப்படிங்கிற ஐடியாவோட போலீஸ் கண்ணில் விரலை விட்டு ஆடுற அளவுக்கான காட்சிகள் ரசிக்க வைக்குது. ஸ்ரீவல்லியா இந்த பாத்திரத்துல ராஷ்மிகா மந்தனா முதலமைச்சரோட ஒரு போட்டோ கேட்க ஆட்சி மாற்றத்தையே கொண்டு ஸ்ரீவல்லியோட பிறந்த நாளுக்கு ராவ் ரமேஷை முதலமைச்சர் ஆக்கி வீட்டுக்கே கொண்டு விருந்து கொடுக்குற காட்சி எல்லாமே கொலை மாசா இருந்துச்சு. தனக்கு பெண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு கங்கம்மா கோயில்ல சேலை கட்டி தீ மிதிச்சு தனது அண்ணன் மகளின் மான காக்க காளியாத்தா கணக்குல சண்டை போடுற அந்த ஜொதரா போஷனை மெய் சிலுக்க வைக்குது. ஆனா ஃபகத் ஃபாசிலுக்கு வச்சிருந்த முடிவுதான் கிளைமேக்ஸ்ல ரோப் கட்டிக்கிட்டு சண்டை செய்யறது என்பதெல்லாம் பச்சையா தெரியும்படியா எடிட்டிங் மற்றும் நல்ல சீன் அடுத்து ஒரு படு சுமாரான சீன் அப்படிங்கிற மாதிரி சுகுமாரோட டைரக்டர்ல குளறுபடி படத்தோட ஒட்டுமொத்தத்தையும் நம்மளால கொண்டாட முடியல. படத்துலயும் செஞ்சந்தனத்தை தோல்ல சுமந்து ஒரு ஷோல்டர் ஏறி இருக்கும் புஷ்பாவுக்கு, இன்னொரு ஷோல்டர்லயும் ஹெவி வெயிட் வச்சாலும் அதையும் சுமந்துக்கிட்டு நடுப்புல மிரட்டிட்டு இருக்கிறாரு. ராஷ்மிகா மந்தனா தனது புருஷனுக்கு ஒண்ணுனா யாரையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு வச்சு விளாசும் காட்சிகள் ஹைலைட்டா இருக்கு. பாடல்கள் பின்னணி இசை அனைச்சுமே அதுக்கு தேவையான அளவுலே இருக்கு. ஃபகத் ஃபாசிலோட வைல்டு ஃபயர் சீன்ல வசனம் இல்லாம செய்கை மூலமா செய்யற ஆக்ஷன்கள் எல்லாமே வேற லெவல். அந்த சாரை கேட்டுட்டு நீச்சல் குளத்துல சிறுநீர் கழிக்கிற சீன் எல்லாம் தேட்டர் தெரிக்குது. ஒரே கதையில பயணிக்காம ஏகப்பட்ட கிளை கதைகளை புஷ்பா சோல்டர்ல ஏற்றினதுதான் பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. தன்னுடைய அண்ணன் மகளை காப்பாற்றும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் வழக்கமா படங்களே பார்த்து போர் அடிச்சிட்ட காட்சிகள் தான். கடைசியில வர கிளைமேக்ஸ் காட்சி 3ஆம் பாகத்துக்கான லீடு எல்லாம் தேவையில்லாத ஆணையாவே தெரியுது. ஜெகபதி பாபு நடிச்சிருக்கிறார் என்றதுமே சொதப்பிடுமே அப்படின்னு பயந்து போன புஷ்பா 2 சில இடங்கள்ல கதை மற்றும் திரைக்கதை ரீதியா சொதப்பிட்டாங்க. ஆனாலும் அல்லு அர்ஜுன், ஃபகத் ஃபாசில் மற்றும் ராஷ்மிகா மந்தனோட நடிப்புக்காக புஷ்பா 2 படத்தை தியேட்டர்ல தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். மேலும் இது பற்றி அப்டேட்களை தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.